வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அன்பார்ந்த துலா ராசி, துலா லக்ன, சித்திரை 3 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1 2 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான டிசம்பர் 2024 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 குடையனுமான சுக்கிரன் 4ஆம் இடமான மகரத்தில் டிசம்பர் 3 முதல் சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு மனை வாகனங்கள் அமையும் யோகம் உண்டு. தாயின் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர். கலைத்துறையினருக்கு இது ஒரு சாதகமான மாதம். திருமணங்கள் நடத்த டிசம்பர் 15 வரை உகந்த நேரம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். 2 குடைய செவ்வாய் 10ஆம் இடமான கடகத்தில் நீச்சவக்கரமாக இருக்கிறார். பண வரவு தேவைக்கேற்ப இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் முரண்படலாம். கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் முரண்படலாம். 3 குடைய குரு 8ஆம் இடமான ரிஷபத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். உங்கள் முயற்சிகள் பலிதமாக கடினமாக உழைக்க வேண்டும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் முரண்படலாம். பழைய கடன்கள் அடைபடும். எதிரிகள் பலமிழப்பர். இதுவரை உடலில் இருந்த நோய் தீரும். குரு பார்வை 12ஆம் இடமான கன்னி, 2ஆம் இடமான விருச்சிகம், 4ஆம் இடமான மகரத்தில் விடுகிறது. வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். பண வரவு இருக்கும். அதற்கேற்ற செலவும் இருக்கும். சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு மனை வாகன விஷயங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் தென்படும். 4 குடைய சனி 5ஆம் இடமான கும்பத்தில் வக்கர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். குலதெய்வத்தின் பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும். குழந்தைகள் கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து பெருமிதம் அடைவீர்கள். சனி பார்வை 7ஆம் இடமான மேஷம், 11ஆம் இடமான சிம்மம், 2ஆம் இடமான விருச்சிகத்தில் விழுகிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க 3வது மனிதர் தலையீட்டை தவிர்க்கவும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறுவது தாமதமாகலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தடைகள் இருக்கும். மூத்த சகோதரர்கள் முரண்படலாம். பணவரவு இருந்தாலும் அதற்கேற்ற செலவுகள் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை உண்டாக்கவும். 9 12 குடைய புதன் 2ஆம் இடமான விருச்சிகத்தில் வக்கர நிவர்த்தியாகி சஞ்சரிக்கிறார். எனவே மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். நினைத்த மதிப்பெண்கள் எடுத்து நன்மதிப்பு பெறுவர். கல்விக்காக நீங்கள் விரும்புவதை நிறைவேற்ற செலவு செய்ய வேண்டி வரும். தந்தைக்கு உங்களால் நன்மை நடக்கும் நேரம். குரு புதன் பரஸ்பர பார்வையால் நன்மைகள் நடக்கும். 10 குடைய சந்திரன் 2ஆம் இடமான விருச்சிகத்தில் மாதம் முதல் நாளில் சஞ்சரிக்கிறார். தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே. எதிர்பார்த்த லாபமும் பதவி உயர்வும் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. 11 குடைய சூரியன் மாத முதற் பகுதியில் 2ஆம் இடமான விருச்சிகத்திலும் மாத பிற்பகுதியில் 3ஆம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாதம் முழுவதும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சாதகமாக இருக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் தாமதமானாலும் நிறைவேறும். லாபங்கள் தடைகளை தாண்டி கைக்கு கிடைக்கும். 6இல் இருக்கும் மீனராகுவாலும் 12இல் இருக்கும் கன்னிக்கேத்துவாலும் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் வேற்றுமத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். எல்லா எதிர்ப்புகளையும் சமாளிக்க முடியும். நரசிம்மர் வழிபாடும் முருகன் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் டிசம்பர் 13 மதியம் முதல் 14 15 காலை வரை. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டுள்ளது. உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.